தன்னுடைய பாதுகாப்புன்னு சொல்லியே தன்னை தடுத்துருவாங்க, இது வச்சுருவாங்க. ரெண்டாவது இளைஞரை பத்தி சொன்னீங்க. இந்த குற்றம் இழைத்த இளைஞருக்கு இங்க சமூக அரசியல் காரணம் எவ்வளவு இருக்குன்னு பேசாம இதை நாம ஒதுக்கி தள்ளவே முடியாது. அரசியல் தலைவர்கள் மேடைகள்ல பேசுற பேச்சு என்ன மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னு சமீபத்துல ஒரு தலைவருடைய வீடியோ பேசின மேடை பேச்சோட வீடியோ யூடியூப்ல இருக்கு, பார்த்தோம். இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான். வேற ஒரு மயிரும் கிடையாது, வேற ஒரு மயிரும் கிடையாது. அவனை திரும்பி பார்க்கலங்கிற பொறாமையும் கூட. சொலப்பா இருக்கிறான், மீச வச்சிருக்கிறான், நல்லா அயன் பண்ண சட்டையை போடுறான், ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஷூ போடுறான், பலாயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான். இவ்வளவு அடிச்சு அவனை திரும்பி பார்க்கணும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்த, தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன, பல்லன, பறையன அவன் திரும்பி பார்க்கறான்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை என்று புரிந்து. இது ஒன்னே போதாதான் உன் ரட்சணை என்னன்னு அந்த பெண்ணே சொல்றான். நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல. அவன் ஏழையா இருந்தாலும் வறுமையில வாழ்றவனா இருந்தாலும் அவன் சரக்கும் மிடுக்கும் இருக்கு. அதனால அவன் பின்னால் போறேன்னு சொல்றான். அப்பவாது உனக்கு மானம் இருந்தால் தூக்கு போட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அரசியல் தலைவர்கள் மேடைகள்ல பேசுற பேச்சு என்ன மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னு சமீபத்துல ஒரு தலைவருடைய வீடியோ பேசின மேடை பேச்சோட வீடியோ யூடியூப்ல இருக்கு, பார்த்தோம். நம்ம கிட்ட தான் இதெல்லாம் இருக்கு, குவாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதனால பெண்கள் வந்து தேடி. ஒரு அரசியல் தலைவர் அவருக்கான பொறுப்பு இந்த மாதிரி பேசும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள். தன்னை ஒரு பெரிய ஹீரோவா சித்தரிச்சுக்கிறாங்க. நீ யதார்த்த வாழ்க்கை அது அல்ல. அரசியலுக்காக உங்களை ஒரு ஓட் பேங்காக கன்சாலிடேட் பண்றதுக்கு என்ன வேணாலும் ஏற்றி விடலாம், அது அதிகாரத்துக்கான பாதை. ஆனா யதார்த்த வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம், ஒரு இது வேண்டாம்னு சொன்னா விலகி போகிற மெச்சூரிட்டியை யார் சொல்றது? அப்ப இதையெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறது? இங்க அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, சமூக தலைவர்கள்னு சொல்லுகிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஆனா வழிகாட்டக்கூடிய பெரிய மனிதர்கள்னு யாருமே இல்லை. சரியான வழிகாட்டலை இளைஞர்களுக்கு சொல்வதற்கு யாருமே இல்லை. நான் தமிழன், விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன், உங்களுக்கு ஒரு கோரிக்கை. ஏற்றால் நன்று, இல்லையேல் நீங்க யாருக்காக வேலை பார்க்குறீங்க, என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கருணாநிதி பேச்சை கேட்கறது, வீரமணி பேச்சை கேட்கறது, இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நிறுத்திக்கங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன், மரியாதையா இதை நிறுத்திக்கோங்க. இங்க மற்ற சாதி பெண்களை வந்து கேவலப்படுத்துறது, அவங்க கற்போட விளையாடுறது, இந்த வேலையெல்லாம் நிறுத்தணும். நிறுத்தலைன்னா நிறுத்த வைக்கிற மாதிரி வரும். விளைவுகள் மிக மோசமாக இருக்கும், மிக மோசமாக இருக்கும். பொறுமையா இருக்கிறத தொட்டுத்தான் ஆட்டம் அதிகமா இருக்கு. ஆட ஆரம்பிச்சோம், தரிசு தரிசு தரிசாயிடும். ஒன்னும் என்ன பேச்சு பேசுறீங்க பொது இடத்துல? கேட்கறதுக்கு எந்த தலைவரும் கேட்கலங்கிற திமிரா வந்து நேரடியா ஒரே வெட்டுதான், ஒரே வெட்டுதான். உன் கழுத்துல கத்தி இறங்காதுன்னு நீ சொல்றியா? நீ சொல்லு, உன் கழுத்துல நீ கத்தி இறங்காது, என் கழுத்து இரும்புல செஞ்சது, கத்தி இறங்காதுன்னு சொன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோம். தயாரா? மரியாதையா இருக்கணும், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஏதோ போனா போது அப்படின்னு விட்டா அளவுக்கு அதிகமான பேச்சு. நீ என்னடா படிச்சிருக்க? தேவடியா அம்மவன, நீ என்ன படிச்சிருக்க? உம்மா புண்டையில போட்டு வாக்க, நீ என்னடா பேச்சு பேசுற? வாயா சிறில போட்டு வாக்க. யாரடா பேசுற? எந்த சமூகத்தை பத்தி நீ பேசக்கூடாது, எந்த சமூகத்தை பத்தியும் நீ பேசக்கூடவே கூடாது. தேவடியா அம்மவன, சாதியை உருவாக்கினது விஜயநகர மன்னன்.
போய் கேள்றா தேவடியாம அவனை. நாயக்கராட்சி காலத்துல விஜயநகர மன்னன் கடுமையா திணிச்சான் ஜாதிய, அவன்கிட்ட போய் கேளு. அவன் சுண்ணிய ஊம்பு. இங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாச்சும் சொன்ன அப்படியே செதுக்கிருவேன். புண்டாமவன எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன். மானத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன். ஒரே இறக்கு ஒன்ன இறக்குன சாவுதான் உனக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவன் 1000 பேரா இருந்தாலும் சரி இறக்கு வேண்டாம் கோயா புண்டாமோன. எந்த பரம்பரையில பிறந்த தேவடி அம்மவன, வரலாற படிச்சு போடுற சோழ பரம்பரைடா. வாழ் வீச்சில் மிக சிறந்தவர்கள். கத்தி பிடிக்க தெரியாத என் புண்டாமோன. ஒழுக்கமா இருந்துக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.